இந்த சோசியல் மீடியானால நிறைய வந்துட்டு இப்ப இருக்கிறவங்க யாருமே வெளியே போய் விளையாடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கம்மியாயிருச்சு நினைக்கிறீங்களா? அதுதான் அப்படிதான் நடக்குது. இப்ப அதுதான் ஒண்ணு நம்ம தேடுறோம்னா அது அது நம்ம தேடுறதுக்கு நமக்கு தேவையானது 2 கொடுக்குது. சோ நம்மள அதுல வந்து ரொம்ப அடிக்டா தான் பண்ணுதே தவிர, அதனால நம்ம அதை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நம்ம தேவையான ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்மளோட லைஃப்ல நம்ம இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணா நம்மளோட ஃபியூச்சர் லைஃப் நல்லா இருக்கும். இந்த மாற்றம் எப்படி பாருங்க? ஏன்னா உங்க டைம்ல நீங்களா போயிட்டு நல்லா விளையாண்டு இருப்பீங்க, வெளியே போய் சுத்தி இருப்பீங்க, எல்லாரும் பண்ணிருப்பாங்க. பட் இப்ப அந்த மக்கள் யாரும் பசங்க யாருமே அந்த மாதிரி போறது இல்ல, வீட்லயே இருந்து பண்றாங்க. எல்லாமே நைட்டு தான் கெட் டுகெதர் போறாங்க. இப்போ முன்னாடி நாங்க பசங்க வெயில்ல எல்லாம் ஆடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், பசங்களோட கபடி விளையாட போவோம். எல்லா லைஃப்பும் இப்போ வந்து மிஸ் ஆகுதுதான். இப்ப எங்க பசங்களுமே போறது இல்ல, சும்மா விளையாடதான் செய்யறாங்க. வீட்லயே தான் இருக்காங்க. ஏன்னா பக்கத்துல எல்லாமே காம்பவுண்ட் ஹவுஸா இருந்தாலுமே பக்கத்து வீட்டுல போய் கூட பேசுறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா போன் தான் ஃபுல்லாவே, யூடியூப் பாக்குறாங்க, அப்புறம் இன்ஸ்டா அப்படியே ஓடிடுது, அப்புறம் சாப்பிடுறாங்க, அப்புறம் அப்படியே டைம் அப்படியே அது போயிடுது. அந்த வெளியே போய் பழகுறது, நம்ம சுற்று வட்டாரம் அந்த சுற்று வந்துட்டு கம்மி ஆயிடுச்சு, ரொம்ப கம்மி.